அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் ஜோதிடர் கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜர் என் ஜெயக்குமார். இப்போது இந்த 2026 வருடம் மேசம் முதல் மீனம் வரை இவர்களுக்கு பலன் எப்படி இருக்க போகுது இந்த கிரக பயிற்சியினால். கிரக பயிற்சி இப்போ தற்காலிகமாக தற்சமயம் நடந்தது கிடையாது, இது ஏற்கனவே நடந்தது. அதில் இந்த 2026 ஏன்னா வருடப்பிறப்பை மையமாக வச்சு தான் எல்லா பலன்களையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதன்படியே நானும் நடந்துக்கிறேன். ஊரோடு ஒத்துவாள் அப்படிங்கிற மாதிரி நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு 7.5 சனீஸ்வரன் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடிக்கு 7.5 சனீஸ்வரன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது 2 நேரம் தின்னுட்டு இருந்தவங்க 3 நேரம் சாப்பிடலாம். என்ன கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அவ்வளோதானே தவிர வருமானத்திற்கு பஞ்சமே தராது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு, சுகவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், போலீஸ் துறைகள், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திடாது. அவர்களுக்கெல்லாம் நல்லபடியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்கா, சனீஸ்வரன் அப்படின்னாவே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் பெரிய அளவில் ஒன்றும் பெரிய தொல்லைகளை கொடுத்துறாது. அடுத்ததாக சனீஸ்வரனுடைய பார்வை அப்படிங்கிற 3ஆம் பார்வைங்கிறது 2ஆம் இடத்திற்கு விழுகிறதுனால வாக்கு கொடுக்கும்போது, ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லும்போதோ, இல்லை நான் இந்த மாதிரி பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு வாக்கு கொடுக்கும்போதோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். அதை செய்ய முடியாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. சுக்கிரன்கிறது மனைவி, 2ஆம் இடம்ங்கிறது சுக்கிரனுடைய வீடு. அதனால் கொஞ்சம் மனைவி கிட்ட எச்சரிக்கையாக பேசுங்க. இல்லைன்னா வாய் வார்த்தையே தகராறில் போய் முடியக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு வந்துவிடும். பெண்களாக இருந்தால் பணம் கொடுக்கல் வாங்கல்களையும், பெண்கள்கிட்ட பணம் கொடுத்து வாங்குறதுலையும், பெண்கள்கிட்ட இந்த சீட்டு நடத்துறது அவங்க அந்த மாதிரியான ஆட்கள்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது மிக மிக நல்லது. அடுத்தது சனீஸ்வரனுடைய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது லக்னத்திற்கோ ராசிக்கோ 6ஆம் இடத்துல விழுகுது. அப்படிங்கிறப்போ 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம், அதுவும் வெற்றி ஸ்தானம், உழைப்புக்கு உண்டான ஸ்தானமும் அதுதான். உடல் உழைப்பாளிகள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு எந்த ஒரு பின்னடைவுகளும் பிரச்சனைகளும் வராது. சாதாரணமாக ஒரு முதலாளி, ரெகுலராக வருமானம் சம்பாதிக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் கடன் வாங்கி கடனை அடைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இந்த தடவை இந்த ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் கடனை வாங்கி கடன் கொடுக்கறது, கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது, அதையெல்லாம் இப்போ கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சுருங்க. கடன் வாங்கினீங்கனாக்கா கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்குவீங்க. கடன் கட்ட முடியாத சூழ்நிலை கூட வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது உடல் சம்மந்தமான பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னாக்கா உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாகும். உடல் சூடு அதிகமாகி அதில் வரக்கூடிய விஷயங்கள், உடலில் வரக்கூடிய பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். அடுத்ததாக நரம்பு சம்பந்தமான கொஞ்சம் உடல் உபாதைகளை கொடுக்கும். ஆகையினால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்ததாக சனீஸ்வரனுடைய பார்வை 9ஆம் பாவத்துக்கு விழுகிறதுனால கோயில் சமாச்சாரங்களில் யாருக்காவது டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னாக்கா அது தாமதப்படும். ஆனால் கொடுத்துருவீங்க. காரணம் என்னன்னாக்கா குரு பார்வை இந்த இடத்துல விழுந்துகிட்டு இருக்கிறதுனால அதை செய்ய வேண்டியதை செஞ்சுருவீங்க. ஆனால் கொஞ்சம் தாமதப்பட்டு தான் செய்வீங்க. தந்தையினுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படும். அதுவும் மருந்து மாத்திரையினால் சரியாயிடும். ஆனாலும் அவர்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கிறது நல்லது. வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றத்தை எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டில் இடம் வாங்கக்கூடிய யோகமும் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு 70% பேருக்கு இருக்குது. அதை அவங்கவுங்க ஜாபு கொடுத்து நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இடம் வாங்குகிற யோகம் வருமானா வராது. அதற்குண்டான வருமானம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஆட்களுக்கு நிச்சயமாக அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். மாணவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 6வது மாதத்துக்கு மேலே குழப்பமில்லாத சூழ்நிலைகள் உருவாகும். ஏன்னா 6வது மாதத்துக்கு மேலே குரு உச்சமாகி கடகராசிக்கு போகிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய இந்த பெக்கல் புடுங்களெல்லாம் இருக்காது. ஒரு தெளிவான தீர்மானத்துக்கு வரலாம். அது வரைக்கும் கொஞ்சம் தெளிவில்லாமல் தான் இருப்பீங்க. அதனால் முடிவெடுக்கும்போது நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க. எந்த சப்ஜெக்டில் சேரலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முடிவு பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக ராகு பகவான் 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் அடைஞ்சிருவீங்க. கொஞ்சம் பயப்பட்டு தான் அனுபவிப்பீங்க. காரணம் என்னன்னாக்கா ராகுனாவே பாம்புன்னா பழைய நடங்கும் அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆனால் அடைஞ்சிருவீங்க. உல்லாச விடுதிகள் நடத்தி கொண்டு இருக்கிறவங்க, ஒரு சினிமா தேட்டர் வச்சுருக்கிறவங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, பெரிய பெரிய ஹோட்டல்கள் 5 ஸ்டார் ஹோட்டல்களில் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இதை பார்க்க மாட்டாங்க.
அந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்லாருக்குமே வந்து அற்புதமான ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம். 6வது மாதம் வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாம் நிச்சயமாக அடைஞ்சிருவீங்க. அதுக்குண்டான முயற்சிகள் செய்யணும். உங்களுடைய திசாபுத்திகளும் அதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரணும். மூத்த சகோதரனுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். மூத்த சகோதரன் சகோதரி இவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. உங்களுடைய நண்பர்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்ததாக பார் வச்சு நடத்துகிறவங்க, பார் ஒயின் ஷாப் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல லாபகரமான திசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ராகுங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. அடுத்ததாக கேது வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். 5ங்கிற விஷயங்கள் பூரா கொஞ்சம் தடையாகிட்டே இருக்கும். ஏன்னா வால் பகுதிங்கிறது வந்து கேது தடைகளை கொஞ்சம் ஏற்படுத்தும். ஆகையினால் காதலி விஷயத்தில் காதலித்து கொண்டு இருப்பவர்கள் காதலினுடைய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். வாய் வார்த்தை தகராறுனால பிரிவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. சொகுசாக உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிக்கல் புடுங்களெல்லாம் இருக்கும். காரணம் என்னன்னாக்கா சொகுசுன வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து 5ஆம் பாவம் தான். உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாதிக்கக்கூடியவங்க 5ஆம் பாவத்தினுடைய சொந்தக்காரர்கள். ஆகையினால் 5ஆம் பாவத்தின் மூலியமாக வரக்கூடிய வருமானங்கள், இலவசமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தடை தாமதம் இருக்க தான் செய்யும். அது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சரியாக போயிடும். இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் அது சரியாகும். அது வரைக்கும் இலவசமாக ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா அதையெல்லாம் விட்டுருங்க. பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டி வரும். இந்த கிருமிகள், வைரஸ் காய்ச்சல், இந்த வைரஸ் சம்பந்தமான உடல் உபாதைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கும். அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்தது குரு பெயர்ச்சி வந்து 2வது மாதம் 6வது மாதம் 2ஆம் தேதியில் நடக்கிறதுனால உங்களுக்கு குரு உச்சமாயிடுறார். மேசராசிக்கு 4ஆம் பாவத்தில் குரு உச்சமாகிறார். நில சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். காரணம் என்னன்னாக்கா குரு இருக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் பழுது பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆகையினால நிலம் சம்பந்தமான விஷயங்கள், தாய் சம்பந்தமான விஷயங்கள், உடலில் இருக்கக்கூடிய உப்புச்சத்து, கொழுப்பு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது நல்லது. குருவனுடைய பார்வை வந்து 8ஆம் பாவத்தில் விழுகிறதுனால அசிங்க அவமானப்பட்டவர்களெல்லாம் இனிமேல் வந்து அந்த 6 மாதத்துக்கு எல்லாரையும் எதிர்த்து போராடி உங்கள் அசிங்க அவமானத்தை எல்லாம் சக்ஸஸாக உங்களுடைய சாதனைகளாக மாற்றக்கூடிய நேரமாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் பொருள் சேர்க்கை செய்யக்கூடிய காலம் வந்து இந்த 6 மாத காலம். 6வது மாதத்துலேருந்து 12வது மாதம் வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் நற்பலன்களை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 2ஆம் இடம் மனைவிக்கு 2ஆம் இடம், கணவனுக்கு 2ஆம் இடம். ஆகையினால கணவன் மனைவிக்கு, கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் பொருள் தர்றது, பணம் தர்றது, நகை வாங்கி தர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொடுக்கறதுக்கு கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். 8ஆம் பாவங்கிறது வந்து எதிரிகளே உங்களுக்கு மறைஞ்சிருக்கிற எதிரிகள் அப்படின்னு சொல்லுது. அவர்களால் உண்டான ஒரு தீய பலன்கள் எல்லாம் இனிமேல் இருக்காது. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து குரு பார்வைப்படும்போது அவங்களெல்லாம் புஷ்பானம் மாதிரி போயிடுவாங்க. அவங்களால உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. இன்சூரன்ஸ் பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, இன்சூரன்ஸ் பணம் வர வேண்டி இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த தடவை கண்டிப்பாக 6வது மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேர்ந்துடும். அடுத்ததாக அதே குருவனுடைய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது லக்னத்திற்கு, ராசிக்கு 10ஆம் இடத்தில் விழுகிறதுனால, 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். 10ஆம் பாவத்தை குரு பார்த்தாவே பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு. அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், அரசு அதிகாரிகள் இவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வும் ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கும். வெளிநாட்டில் வசித்து கொண்டிருப்பவர்களுக்கு தன வரவுகள் அதிகமாகும். வெளிநாட்டில் வசித்து கொண்டு வேலை பார்த்து கொண்டு தன வரவுகள் அப்படிங்கிறது அதிகமாகும். அதனால தான் வந்து இன்க்ரிமெண்ட்டு, பணவரவு இதெல்லாம் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்னேன். அடுத்ததாக வந்து 10ஆம் பாவங்கிறது தலைமை பொறுப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா உயர்ந்த இடத்துக்கு போகிறது, முதலாளி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு போய் வைக்கும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் அமையும். ஆகையினால் மொத்தத்தில் இந்த வருடம் வந்து உங்களுக்கு 65% நற்பலன்களையும் 35% கொஞ்சம் பின்னடைவுகளும் ஏற்படுத்தக்கூடிய காலமாகத்தான் இருக்குது. அந்த 35% எப்படி குறைச்சிக்கிறது அப்படின்னாக்கா, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தில் பழனி முருகனை போய் பாருங்கள், தரிசனம் பண்ணுங்கள். இல்லை எங்களால் அங்கே போக முடியாது, எனக்கு சந்தர்ப்பம் இல்லை, நேரம் இல்லை, பணம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இருக்கிற இடத்துலேருந்து பகவானை கும்பிட்டுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் செவ்வரளி பூ வச்சு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த தடைகள் எல்லாம் நீங்கி நற்பலன்கள் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஆகையினால்
இந்த சந்தர்ப்பத்தை, வரும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 65% நன்மை நடக்குதுன்னாவே உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் அர்த்தம். ஆகையினால் நீங்கள் எல்லா வளங்களையும் நலங்களையும் செல்வ செழிப்புகளையும் பெற்று அத்துணை வரங்களையும் இறைவனிடமிருந்து நீங்கள் பெற்று அற்புதமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.